நடிப்பு பயிற்சிக்காக கல்லூரிகள் இருக்கு, நடிப்பு பயிற்சிக்காக, மேக்கப்புக்காக, காஸ்டியூமுக்காக, ஸ்டண்ட் பயிற்சிக்கு வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது கேட்டபோது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வெளியே தெரியுறீங்க மாஸ்டருங்கிறதுனால, நீங்கள் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அந்த ஹீரோ வந்து பார்ப்பாரு, அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஓல்ட் ஸ்கூலாக தான் நம்ம இருக்க ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பல பேர் இருக்காங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டியன் மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் பீரியடில் வந்து அவங்களோட ராயபுரமில் ஒரு தனி இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்கூல்ஸ்லாம் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி, எனக்குலாம் மூக்கன் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பழைய எம்ஜிஆர் சார் படம், பழைய படம் பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்கள் அவங்க கூட போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்க ஒரு நல்ல கேள்வி. அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் இது பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஃப்யூச்சரில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் சார். கோரிக்கை இது இல்லை சார், இது எங்களோட ரிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால எங்களோட கம்ஃபர்ட்டில் பண்ணுறது எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சேஃபாக இருக்குது. நீங்கள் விரும்பி போய் செய்கிறதுனால, ஆமாம், அதனால அதனுடைய சாதக பாதகம் வந்து உங்களுக்கே தான் இருக்குது. அதனால நான் இது வந்து இன்சூரன்ஸ் அவங்க கொள்கைக்கு வந்து உட்படாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க. அது இன்னும் ஒரு பல வருஷமாக அந்த டாக் போயிட்டு தான் சார் இருக்குன்னு அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடைக்கல. ஒர்க்கு தான் அது ஒரு நிலைப்பாடான ஒரு தீர்வு இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். மாஸ்டர், உங்களோட என்ன ஸ்பெஷாலிட்டி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கனல் கண்ணன்னா காமெடி கலந்து ஃபைட்டு, இந்த மாதிரி உங்கள் இது அனல் அரசு மாஸ்டரோட ஃபைட்டு அப்படின்னு நாங்கள் அடையாளம் பண்ணுறோம். இல்லை சார், இதில் வந்து காமனாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கனல் கண்ண மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் இருந்தாலும் எந்த படத்தில் எந்த சண்டை காட்சி பார்த்தாலுமே அது வந்து அந்த கதை சார்ந்தது தான். அந்த சீக்வன்ஸ் அங்கே என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் நான் பண்ணணும். கனல் கண்ண மாஸ்டர் அதே பண்ணி ஆகணும். மேபி அவருக்கு ஒரு சில ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிடச்சிருந்துருக்கலாம், அதில் ஒரு ஹைலைட் ஆயிருக்கலாமே தவிர கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே ஃபைட் எடுக்க முடியும் சார். அதுதான் சினிமாவுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது சார். எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து மியூசிக்கில் வந்து பிரச்சனை இருக்க காரணம் என்ன? ஏன்னா அவருக்கு ஒரு இடம் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஏன் நான் எங்களோட கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த இடத்துல வச்சா ஏதாவது வந்து கிளாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றுமே ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவோம், கம்ஃபர்டபுளான இடமா எல்லாருக்கும் இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். அதனால தான் சரி, எல்லாருக்கும் வண்டி பார்க்கு எங்கள் ரோடு உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன ரோடுங்க. நான் அப்படி கேட்கல, ஏன்னா உங்க சக கலைஞர்லாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம் சார், போடுவோம், அதுக்காக தான் கேட்குறோம். அப்படி எதுவும் அப்படி யோசிக்கவே இல்லை. கேட்ட கேள்வி அது விருது வாங்கிட்டு வந்தோம்னா அதை பண்ணிடுங்க. கண்டிப்பாக நடக்கும். எங்கள் தாய் வீட்டில் கொண்டாடாமல் நான் எங்கே கொண்டாட போகிறோம், அப்படி விஷயம் நடந்துச்சு. அடுத்த படங்கள் இப்போ இவரோடது நம்ம வாவாதியார் நடந்துட்டு இருக்கு. ஹிந்தியில் வந்து பேபி ஜான் சொல்லிட்டு ஒரு படம் போயிட்டு இருக்கு. தென் வார் 2 பண்ணுறது ஹிருத்திக் ரோஷன் அண்ட் நம்ம ஜூனியர் என்டிஆர் ப்ளஸ் இன்னொரு ஹிந்தி படம் நடந்து தேவானர் படம் போய்கிட்டு இருக்கு. ஃபர்தராக டாக் போயிட்டுருக்கு. என்னோட படம் டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு கமிட்மெண்ட்ஸ்.